வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்குறப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டான காலிப்பணியிடங்கள், தமிழக அரசு பள்ளிகளில் காலிப்பணியிடங்கள், உதவி பேராசிரியர் பணிக்கான முடிவு எப்பொழுது வெளியிடப்படும், ரிவைஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பணி வழங்க போறாங்க, இதை பற்றி எல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ காலி பணியிடங்கள் எல்லாமே கணக்கிடப்பட்ட தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 31/5/2024. ஆசிரியர்களுடைய வகைகள் டீச்சர்ஸ் கேட்டகரி பட்டதாரி ஆசிரியர்கள் பிடி கிராஜுவேட் டீச்சர்ஸ் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடி செகண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், 63க்கும் மேற்பட்ட ஒன்றியங்களில் பிளாக்ஸ், 63 வட்டாரங்களுக்கு உட்பட்ட பள்ளிகளில் காலி பணியிடங்கள் விவர தொகுப்பின இடம்பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மே 31/2025 நிலவரப்படி தற்சமயம் இந்த காலி பணியிடங்கள் நிலவுது. பட்டியலில் இடம்பெற்றுள்ள விவரங்கள்: பள்ளி மற்றும் மேலாண்மையான வகை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டைப், பள்ளியின் பெயர், அது எந்த ஒன்றியத்தை சார்ந்தது மற்றும் பள்ளியின் வகை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாடம் மற்றும் பணியிடம் உருவான விதம், காரணம், தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் போன்ற பாடப்பிரிவுகள் மற்றும் ஓய்வு பெற்ற நபரின் போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பணியிடம் மற்றும் காலியான தேதி, எந்த தேதியிலிருந்து குறிப்பிட்ட பணியிடம் காலியாக உள்ளது என்கிற விவரம் இதில் துல்லியமாக குறிக்கப்படும். மாவட்ட வாரியான உதாரணங்கள்: திருச்சிராப்பள்ளி, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இது வந்து விருதுநகர், திருச்சிராப்பள்ளியில் ஒரு 10 வேகன்சிஸ், அந்த மாதிரி மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் திருச்சி, சாவகாபுரம், ஆங்கிலம், கீதாலட்சுமி ஓய்வு, விருதுநகர் அருப்புக்கோட்டை, விருதுநகர் நரிக்குடி, தமிழ் எஸ்ஜிடி, கணிதம் எஸ்ஜிடி. ஸோ இந்த மாதிரி ஓய்வு பெறுவர் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த இடத்துல புது வேகன்சிஸை போடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நாங்கள் நிரப்பியே தருவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது ரொம்ப கேள்விக்குறியா இருக்குங்க. உதவி பேராசிரியர்களுக்கு உண்டான பணியிட முடிவு, அந்த தேர்வு முடிவுகளை எப்பொழுது வெளியிட போறாங்க? அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான நிரப்புவதற்கான டிஆர்பி நடத்திய போட்டித் தேர்வு மற்றும் முழுமையான தேர்வு முடியாததில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே 5 பாடங்களுக்கு மட்டும் முடிவு வெளியிடப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சுமார் காலியாக உள்ள 2708 உதவி பேராசிரியர்களை முழுமையாக முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. இதற்கிடையே வரலாற்று, கல்வி, மனித உரிமைகள், இந்திய கலாச்சாரம், சுற்றுலா, கடல் உயிரியல், வானவியல், உயிரியல் ஆகிய 5 பாடங்களுக்கு தேர்வு முடிவுகள் முதற்கட்டமாக வெளியிடப்பட்டது. மார்ச்சில் இவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் நடத்தி 5 பேருக்கு மட்டும் பணி வழங்கப்பட்டது. ஆனால் 43 பாடங்களுக்கான தேர்வு முடிவுகளை இன்னும் வெளியிடப்படவில்லை. அதனால் ஒரு போட்டித் தேர்வு முதல்முறையாக ஒரு சில பாடங்களுக்கு மட்டுமே முடிவு வெளியிடப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்டது. இதுவே முதல் முறை. இந்த தேர்வையை ரத்து பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ நிச்சயமா என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே நமக்கு தினசரி வந்து கொண்டுதாங்க இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவைஸ்டு லிஸ்ட் டீச்சர்ஸோடைய ரெக்யர்மெண்ட்ல, ஸோ இந்த அந்தந்த டீச்சர்ஸோடைய ரெக்யர்மெண்ட்ல ரிவைஸ்டு லிஸ்ட் எல்லாமே இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த ரிவைஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு அப்படின்றத கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதுதாங்க இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ரிவைஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா பணி வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ரிவைஸ் லிஸ்ட்ல இருக்கிற கேண்டிடேட்டுக்கு, ஸோ இந்த ரிவைஸ் லிஸ்ட்ல இருக்கிற கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை கொடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட், டைரக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்சரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் டைரக்டரு, பிசிக்கல் டைரக்டரு, கெமிஸ்ட்ரி கிரேட் 1 கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் காமர்ஸ், இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஃபில் பண்ண சில பல உத்தரவுகள் போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டாங்க? 149 ஜிஓவை ரத்து செய்வோம், மகளிருக்கு உண்டான ஒரு அறிவிப்பையும் நாங்கள் வெளியிடுவோம், ஆசிரியர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணிகள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிடுறாங்களோ அதை உடனடியாக நிறைவேற்ற போகிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இதற்கான ஒரு சுமூக முடிவுகளை எடுப்பார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் நல்லதை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.